ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர் சேனல். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் ஒரு கேக் ஃப்ளேவரை வந்து கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஜஃபிரா அப்படின்றவங்க தான் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, வாங்க இப்போ ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கோட ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான நம்மளுக்கு வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டோட ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிருச்சு. நான் வந்து செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு எல்லாம் எடுத்து பார்த்தேன். நம்ம நேரில் வச்சு எடுத்தால் கரெக்டாக வரும்னு பார்த்தேன். அது எனக்கு கரெக்டாக வரலை. அதை வச்சு போராடிட்டு விட்டுட்டேன். இந்த ஸ்பாஞ்சோட பட்டர் ஷீட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்க எல்லாத்தையும் சைடில் கீழே இருக்க எல்லாத்தையுமே வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். ட்ரிம் பண்ணிவிட்டு நான் வந்து 3 லேயர்ஸாக வந்து நான் ஸ்பாஞ்சை வந்து லேயர் பண்ணிக்கிட்டேன். போர்டில் க்ரீம் வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் ஸ்பாஞ்சை வச்சுட்டு சுகர் சிரப்பால் வந்து ஃபுல்லாக வந்து நான் வெட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் இது வந்து ரொம்ப அதிகமாகவும் வெட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வெட் பண்ணிடக்கூடாது. கரெக்டான அளவில் வெட் பண்ணும் போது தான் நம்ம கட் பண்ணும் போது அழகாக வந்து பீஸ் ஆகும். இல்லைன்னா வந்து பீஸ் வந்து வராது, ஒரு மாதிரி உடஞ்சி வந்துடும். அதனால எப்படி வெட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அடுத்த லேயர் வந்து க்ரீம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேடு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஒயிட் சாக்லேட்டை வந்து அள்ளி போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி 3 லேயர்ஸையும் நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து செகண்ட் லேயர்லேயும் இதே ப்ராசஸை வந்து திருப்பி பண்ணியாச்சு. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து எல்லா வீடியோஸையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களாலையும் ஹோம் பேக்கராக மாற முடியும். உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி நம்மளோட சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக க்ரம் கோட் போட்டுட்டு போர்டில் இருக்க க்ரீம்லாம் வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து டெக்கரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.